வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். முதல்வருக்கு சென்ற உளவுத்துறை ரிப்போர்ட் 7 தொகுதிகளில் தோல்விக்கு வாய்ப்பு. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தமிழகத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி அபார வெற்றி பெறும் என்று கூறப்படும் நிலையில் சில தொகுதிகளில் உள்ளிட்ட உள்ளடி வேலைகள் நடந்துள்ளதாகவும் அதனால் 6 அல்லது 7 தொகுதிகளில் தோல்விகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் உளவுத்துறை ரிப்போர்ட் தமிழக முதல்வருக்கு அனுப்பியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதாவது தனியார் நிறுவனம் நடத்தப்பட்ட சர்வே ரிப்போர்ட் முதல்வருக்கு வெளிவந்துள்ளதாகவும் அதிலும் சில தொகுதிகளில் தோல்வி வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக சில முக்கிய விஐபி தொகுதியில் பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்ட அமைச்சர்கள் சரிவர வேலை செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு முதல்வருக்கு சென்றுள்ளதாகவும் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் தொகுதிகளிலும் வேலை சரியாக நடைபெறவில்லை என்றும் ரிப்போர்ட் சென்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் தேர்தல் முடிவு வெளியானவுடன் அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், மாவட்ட செயலாளர்கள் பதவியிலும் மாற்றம் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. திமுகவில் மட்டுமின்றி அதிமுக மற்றும் பாஜகவிலும் சில உள்ளடி வேலைகள் நடத்தி இருப்பதாகவும் தேர்தல் முடிந்தவுடன் இந்த 3 கட்சிகளிலும் தேர்தல் நேரத்தில் சரியாக வேலை செய்யாதவர்களின் பொறுப்புகள் பறிக்கப்படும் என்றும் தகவல்கள் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஒரு தகவல் திடீரென வெளியாகியிருக்கிறது. மேலும் தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இதுபோன்று நீங்கள் தினசரி தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல கொடுத்து வைங்க மக்களே. நன்றி, வணக்கம்.